கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூரு தெற்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சௌமியாவிற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட போது நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கு பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் ஒரு கலவையான ஒரு போட்டி இருக்கும். கர்நாடக தேர்தல் களத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமாவளவன் அதை எப்படி பார்க்கிறார்? கர்நாடகத்தில் கடந்த முறை எளிதாக பாஜக 27 இடங்களில் வென்றதைப் போல இந்த முறை வெற்றி பெற வாய்ப்பில்லை. காங்கிரஸ் பாதிக்கு மேலான இடங்களில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. கர்நாடக மாநில அரசு, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அரசு, கடந்த 1.5 ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை வெகுவாக பெற்றுள்ளது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள். பெண்கள் கட்டணமில்லாத பேருந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த 5 வாக்குறுதிகளும் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில், குறிப்பாக பெண்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் நிச்சயமாக இந்த முறை காங்கிரஸ் 15 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டேன். செல்வந்தர்களின் சொத்துக்கள் மீது அவர்கள் மிக தீவிரமாக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அதை பகிர்ந்தளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை சொன்னதால் பயந்து நடக்குகிறார்கள், பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மோடி மீண்டும் சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் இன்றைக்கு மோடி அவர்களின் இந்த வெறுப்பு பேச்சை கடுமையாக கண்டித்திருக்கின்றன. அவருக்கு எதிராக இதுவரையில் தேர்தல் ஆணையத்திற்கு 17,000க்கு மேற்பட்ட புகார்கள் போயிருக்கின்றன. ஆங்காங்கே காவல் நிலையங்களிலும் புகார் அளித்து வருகின்றனர். இது அவருடைய தகுதிக்கு, அவருடைய பொறுப்புக்கு உகந்த பேச்சு அல்ல. மிக மிக தரம் தாழ்ந்த நிலையில் தன்னுடைய பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். அந்த அளவுக்கு காங்கிரஸை கண்டு அவர்தான் மிரண்டு போயிருக்கிறார். இந்தியா கூட்டணியை கண்டு அரண்டு போயிருக்கிறார். அதனால் வெளிநாட்டு சதி என்றெல்லாம், ஊடுருவாளர்கள் என்றெல்லாம் அவர் பேசுகிற பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அவருடைய பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் இல்லாத பொல்லாத கருத்துக்களை அவர் இட்டுக்கட்டி பேசியிருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையிலேயே அப்படி இருப்பதாக சொல்லுகிறார். இது 100 விழுக்காடு அண்டப்புழுகு என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே திரும்ப திரும்ப அவர் பேசுவது மக்களிடத்திலே அவர் மீதான குறைந்தபட்ச நன்மதிப்பும் இப்போது சரிந்து வருகிறது.